சக்தி, குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. 1986 சக்தி ஒளி செப்டம்பர் மாத இதழில் மேல்மருவத்தூரில் ஒரு நாத்திகன் பெற்ற அனுபவங்கள் என்ற தலைப்பின் கீழ் சக்தி காளிதாசன் அவர்கள் பிரச்சார பணி மூலம் தனக்கு கிடைத்த அனுபவத்தை கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வேந்தன்பட்டி என்னும் ஊரில் உள்ள அம்மாவின் வழிபாட்டு மன்றத்திற்கு சொற்பொழிவாற்ற சென்றிருந்தேன். அப்போது மாடு மேய்க்கும் பையன் ஒருவன் துன்பத்தை அம்மா கனவில் மூலமாக தீர்த்து வைத்த அனுபவத்தை கேள்விப்பட்டேன். வேந்தன்பட்டிக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமம் அது. அங்கே அம்மா பெயரில் ஒரு வார வழிபாட்டு மன்றம் அமைத்து சிறுவர் சிறுமிகளே வழிபாடு நடத்தி வருகிறார்கள். வழிபாடு நடக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு பையன் வருவது வழக்கம். அவனுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆயினும் வழிபாட்டில் வந்து கலந்து கொள்வான். மந்திரமெல்லாம் படிக்க அவனுக்கு தெரியாது. ஏதோ நம்மை போல பயன் கொள்ளலாம், சாமி கும்பிடுகிறார்கள் எனவும் நாமும் கும்பிட வேண்டும் என்று நினைத்து வந்தானோ என்னவோ. அந்த பையனுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. அவனை வளர்த்து வருகிறவர் அவன் அத்தை மட்டுமே. அத்தையின் ஆதரவு தவிர வேறு எந்த ஆதரவுமே அந்த பையனுக்கு இல்லை. தினந்தோறும் மாடு மேய்ப்பதுதான் அவன் தொழில். அந்த பையனுக்கு ஆதரவாக இருந்த அந்த அத்தை ஒரு நாள் நோயால் படுத்துவிட்டாள். அத்தை இனி பிழைக்க மாட்டாள் என்பது வந்தவர் போனவர்கள் பேசுகிற பேச்சு மூலம் அந்த பையனுக்கு தெரிந்துவிட்டது. அவனுக்கு இருந்த ஒரே ஆதரவு அந்த அத்தைக்காரிதான். அவள்தான் அவனது உலகம். அத்தையும் தன்னை விட்டு போய்விட்டாள். தனிமரமாக அல்லது தனித்து வாழும் இளஞ்செடியாக வாட வேண்டிய பையன் அவன். திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்பது பழமொழி. அந்த பழமொழியை கூட அவன் அறிந்தவன் தானா என்பது சந்தேகம். ஏன், அவன் பள்ளிக்கூடம் சென்று படிக்காதவன். இந்த நிலையில் அந்த பையன் அந்த ஓர் வார வழிபாட்டு மன்றத்திற்கு வந்திருக்கிறான். அழுத கண்ணீரோடும் விம்மல்களோடும், தாயே, எனக்கு யாரும் துணை இல்லை. எனது அத்தை போய்விட்டால் நான் என்ன செய்வேன்? என் அத்தையை காப்பாற்று. என் அத்தை இறந்து போய்விட்டால் இங்கே இனி உன்னை நான் கும்பிட மாட்டேன், உன்னை கும்பிட வரவும் மாட்டேன் என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்று பயமும் பீதியும் கவலையும் நிறைந்த மனச்சுமையோடு படுத்து தூங்கிவிட்டான். அந்த தூக்கத்துக்கிடையே அன்னையே அவன் கனவில் தோன்றினாள். மகனே, நீ மன்றத்திற்கு சென்று மன்றத்தில் உள்ளவர்களை அழைத்து கொண்டு வந்து உன் அத்தைக்கு கற்பூர ஆராதனை காட்டி எலுமிச்சப்பழம் பிழிந்து திருஷ்டி கழிக்க சொல்லடா மகனே. முடியாமானால் மூலமந்திரம் சொல்லிக்கொண்டு எலுமிச்சம்பழம் பிழி. உனக்கு அதுவும் தெரியவில்லை என்றால் ஓம் சக்தி என்று சொல்லிக்கொண்டு திருஷ்டி கழி என்று அம்மா அந்த மாடு மேய்க்கும் பையன் கனவில் கூறியிருக்கின்றாள். மறுநாள் காலை அந்த பையன் எழுந்து மன்றத்திற்கு ஓடி இருக்கின்றான். அங்கிருந்து மற்ற பையன்களிடம் தான் கண்ட கனவை சொல்லி மன்றத்தில் இருந்த படத்தை சுட்டி காட்டி அதிலிருந்த அடிகளார் படத்தை சுட்டி காட்டி, இதோ இவர்தாண்டா கனவில் வந்து எல்லாம் சொன்னார் என்று கூறியிருக்கிறான். கனவில் சொல்லியபடியே மன்றத்து சிறுவர்கள் சிலரோடு அந்த பையனுடைய அத்தைக்கு திருஷ்டி கழிக்கப்பட்டது. ஆச்சரியப்படத்தக்க வகையில் அந்த பையனுடைய அத்தை உயிர் பிழைத்தாள். தாயே, நீ வேத மந்திர கோஷங்கள் ஒலிக்கும் இடத்தில் மட்டும்தானா வெளிப்படுகிறாய்? அழுத கண்ணீரோடும் விம்மல்களோடும் படத்திலுள்ள உன்னை அம்மா என்று கூப்பிட்டு குமுறுகின்ற ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனுக்கும் வெளிப்பட்டு குறை தீர்த்தாயே. எவ்வளவு பெரிய கருணை அம்மா! ஓம் சக்தி.